ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி ஈஸியாக நூல் கோர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஈஸியாக நூல் கோர்க்குறதுக்கு 4 ஈஸியான முறையை தான் பார்க்க போகிறோம். எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி உடம்பு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரப்பரில் தின்னாக நூல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தின்னாக எடுத்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஊசியில் கூட நம்ம ஈஸியாக நூல் கோர்த்துடலாம். இப்போது ஒரு பாட்டில் மூடியை தான் எடுக்கிறேன். அந்த பாட்டில் மூடியில் பார்த்திங்கன்னா இந்த எடுத்திருக்கிற இந்த நூலை வந்துட்டு 2 இதே மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறமா செலோ டேப் போட்டு ஒட்டி எடுத்திருக்கேன். அப்போ வந்துட்டு இது ஸ்ட்ராங்காக இருக்கும். செலோ டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கையால் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தீங்கனாலே போதும். இனி பார்த்திங்கன்னா நான் இருக்கிறதுலையே குட்டியான ஊசி தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப குட்டியான ஊசி தான் எடுத்திருக்கேன். அந்த ஊசியை இதில் கோர்த்துட்டா போதும். இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக கோர்த்துட்டோன்ட்டு. கோர்த்ததுக்கப்புறமா இந்த ஊசியை இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ பார்க்கும்போது இந்த 2 கேப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளாடி இந்த நூலை விட்டுட்டா போதும். விட்டுட்டு இனி இந்த ஊசியை மெதுவாக இழுத்து விட்டிங்கன்னா ஊசி வந்துட்டு நூலுக்குள்ளாடி ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக நூல் கோர்த்துருக்கோன்ட்டு. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு எல்லாரோட வீட்லேயும் மேக்ஸிமம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தேங்காய் வாங்கும்போது அதில் கூட குட்டி குட்டி பீஸ் இதே மாதிரி இருக்கும். அதை எடுத்திங்கனாலும் போதும். இல்லை தேங்காவோட தொண்டு இருந்துச்சுன்னா அதுலேருந்து கூட இதே மாதிரி ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதையுமே 2 மடக்கிட்டு இதே மாதிரி செலோ டேப் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த வந்துட்டு கொஞ்சமாக இதே மாதிரி திருக்கி விட்டுக்கிறேன். அப்போ நமக்கு கோர்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஊசியை கோர்க்கிறேன். கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த தேங்காய் நாரில் 2 மடக்கி இருக்கிறதுனால அதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம பிரித்து விட்டோன்னா ஒரு ஓட்டை மாதிரி கிடச்சிரும். அந்த ஓட்டைக்குள்ளாடி நூலை விட்டு எடுத்துட்டு இந்த ஊசியை மெதுவாக இழுத்து எடுத்துக்கோங்க. ஈஸியாக நூல் கோர்த்துட்டோம், அவ்வளோதான். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் நார் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். செலோ டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட இறுக்கமாக பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இனி 3rd ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒயர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக எல்லாம் தேவையில்லை, ஒரு மீடியம் சைஸ் போதும். நான் வந்துட்டு ரொம்ப குட்டியான ஒயராக எடுத்திருக்கேன். எனக்கு இதுதான் கிடச்சிது. உங்களுக்கு இதை விட கொஞ்சம் திக்கான ஒயராக கிடச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வந்துட்டு மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இதே மாதிரி செம்பு கம்பி மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த செம்பு கம்பியை தான் நம்ம நூல் கோர்க்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு இனி மீது இருக்கிற இந்த பிளாஸ்டிக்லேருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். அந்த பீஸை தனியாக எடுத்துடலாம். இது நான் கட் பண்ணதில் ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் லெந்தாக எடுத்துக்கோங்க. அப்போ கோர்க்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இனி இதை 2 மடக்கிட்டு அதே மாதிரி செலோ டேப் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கோர்த்துட்டோம். இப்போ இதில் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற கேப், அந்த 2க்கும் கேப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு நூலை விட்டுட்டு இதே மாதிரி இழுத்து எடுத்திங்கன்னா ஈஸியாக நூல் கோர்த்துடலாம். குட்டி கம்பியாக இருந்ததுனால நான் இழுக்கும்போது கம்பியும் சேர்ந்து வந்துடுச்சு. அதனால் கையில் வச்சே நான் கோர்த்துட்டேன். இந்த ஐடியாவுமே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இனி அடுத்த ஐடியா என்னன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஓலை தான் எடுத்திருக்கேன். ஓலையிலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த பீஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த சைடில் நார் மாதிரி இருக்கும், அதை உரிச்சு எடுத்துடலாம். உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு அதே மாதிரி மடக்கி இந்த டப்பா மூடியில் செலோ டேப் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த நாரை கொஞ்சம் தின்னாக உரிச்சு எடுத்திங்கன்னா சின்ன ஊசி கூட நீங்கள் கோர்த்துக்கலாம். நான் இதை கொஞ்சம் பெருசாக உரித்ததுனால
மீடியம் சைஸ் ஊசி எடுத்திருக்கேன். அந்த ஊசியை இதில் இப்போ கோர்க்க போகிறேன். ஊசியை கோர்த்ததுக்கு அப்புறமா இனி அந்த கேப்பில் நூல் கோர்த்துட்டு இந்த ஊசியை இழுத்து எடுத்துட்டா போதும். அவ்வளோதான், ஈஸியாக நூல் கோர்த்துட்டோம். இந்த ஐடியாஸில் ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.